ஹாய் வாங்க வணக்கம். நம்ம வீட்டுக்கு யாராவது உறமுறை வந்துட்டாங்கன்னா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கவே கூடாது, சரிங்களா? உங்களுக்கு சாப்பாடு போடணுன்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு சொம்பு தண்ணி மோந்துட்டு வந்து கையில் கொடுங்க. இந்தாங்க வாங்க கை கழுவிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அதிலே அவங்க வந்து தெரிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு விருப்பம் உள்ளவங்களா இருந்தால் ஐயோ வேண்டாம் சாமி நான் இப்போ தான் சாமி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு மழுப்புவாங்க. கொஞ்சம் பசியாக இருக்கிறவங்களா இருந்தால் உடனே வந்துட்டு கொஞ்சம் தயக்கமாக நிற்பாங்க. போங்க போய் கை கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுங்கள். கை கழுவிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப பசியாக இருக்கிறவங்க நீங்கள் சொம்பில் தண்ணி கொடுத்த உடனே சரி வேறு வழி இல்லை சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு கை கழுவிட்டு வருவாங்க. இந்த 3 விதத்திலே வந்துட்டு அவங்க பசியோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுமாரி யார் உறம்புற வீட்டுக்கு வந்தாலும் சரி தான், சாப்பிட்றீங்களா சாப்பாடு போடட்டுமா அப்படின்லாம் கேட்கவே கூடாது. ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து கையில் கொடுத்துருங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு அன்போடு அழைச்சிருங்க. உங்களுக்கு சாப்பாடு போடணுன்னு ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க. இல்லை வீட்டில் எதுவும் சாப்பாடு இல்லை, சாப்பாடு எதுவும் கொடுக்க முடியாதுன்னா ஒரு டீ காஃபி போட்டு கொடுத்துருங்க, சரிங்களா? சும்மா உப்பு கூட சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதுவே வந்து பெரிய இது வில்லங்க மாதிரி ஆகிடும். அது என்ன சாப்பிட்றீங்களான்னு மட்டும் கேட்குறது, ஏன் சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் சாப்பாடு இருந்தால் மட்டும் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு போய் கொடுங்க. வாங்க சாப்பிட்லான்னு உரிமையோடு கூப்பிடுங்க. சாப்பாடு இல்லைன்னா ஒரு டீயோ காஃபியோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் ஜூஸ் போட்டு ஏதோ கொண்டாந்து கையில் கொடுத்துருங்க. இல்லை வந்த உடனே ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துருங்க. பேச்சோடு நிறுத்திக்கோங்க. சாப்பிடுங்க கொள்ளுங்கன்னு சும்மா ஒப்பு கூட அதுமாரி கேட்க வேண்டாம். ஏன்னா உங்கள் வீட்டில் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. இல்லாதவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சூழ்நிலை பார்த்துங்களேன். நாங்களாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு உறமுறை வருவாங்க. எங்கள் வீதியிலே சரி தான், எங்கள் ஊர் பழக்க முறை. நான் வீட்டுக்கு உறமுறை வருவாங்க. ஒரு சொம்பு தண்ணி கொடுப்போம். உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க. என்ன பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்களா இல்லை எது வேலையாக வந்தாங்களா, வருவாங்க உட்காருவாங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பேசிகிட்டு இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை காட்டி விட்ருவாங்க. கண்ணை காட்டி விட்டோடனே நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கும் ஆனால் குழம்பு இருக்காது. சப்போஸ் குழம்பு இருக்கும் இல்லைன்னா சாப்பாடு இருக்காது. என்ன தெரியுங்களா பண்ணுவோம் அப்போல்லாம்? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உடனே எங்கள் வீதியில் யார் யார் வீட்டில் சாப்பாடு இருக்குதோ அவங்க வீட்டெலாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம். அதுமாரி குழம்பு பத்தாதுன்னா குழம்பும் வாங்கிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம வீட்டில் வந்து அளவாக இருக்குது கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 வீட்டில் சாப்பாடு எடுத்துக்குவோம், 2 வீட்டில் குழம்பு எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டு அனுப்பிடுவோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட இல்லைனாலும் வாங்கிட்டு வந்து போடுவாங்கன்னா. இங்கே கிராமத்தை பொறுத்தளவுக்கு அப்படி தான். ஆனால் இப்போ வந்து அந்த ரீசன்லாம் கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதேமாரி எங்கள் பெரியப்பா வீட்லேயோ அது மாதிரி வேறு யார் வீட்லேயோ உறமுறை வந்தாங்கன்னா டக்குன்னு ரவை இருந்தால் ரவை செய்வாங்க, இல்லை சேமியா இருந்தால் சேமியா செஞ்சு போடுவாங்க. அப்படி எதுவும் இல்லை சமைச்சல சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது குழம்பு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில் போய் சாப்பாடு சாம்பார் குழம்புலாம் எல்லாம் சாம்பார் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. யாருமே சாப்பிட